ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன தான் இருந்தாலும் நம்ம மல்லி பொங்கல் நல்லபடியாக வச்சுட்டாங்க. பொங்கல் வச்சு அது மட்டும் இல்லை, இந்த மல்லி பொங்கல் வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் செம்ம காண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மல்லி வெண்பா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஹாப்பி தான். எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டேங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாட்டு ஒன்று போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. யார்? நம்ம வெண்பாவும் நம்ம மல்லியும் ரெண்டு பேரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு அவங்க ஜாலியாக இருந்ததை கொண்டாடிருக்காங்க. அதை பொறுக்காமல் அதை பார்த்துக்கிட்டு தாங்க முடியாமல் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, இருங்க ஜாலியாவா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, என்னை பொங்கல் வைக்க விடாமல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பொங்கல் வச்சுட்டு ஆடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் வெண்பாவும் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா, அதை ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டாங்க. வீடியோவை எடுத்து மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சோஷியல் மீடியா இந்த சைடெலாம் போட்டு விட்டாங்க. நம்ம மல்லி ஃபோனை எடுத்து அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் பார்த்த நம்ம விஜய் சார் அது மட்டும் இல்லைங்க, ஸ்கூலுக்கு போனாங்க நம்ம வெண்பா. அதை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன வெண்பா ஒரே ஜாலி தான் போல், செம்ம டான்ஸ் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் டான்ஸ் ஆனது உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடனே அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் கால் பண்ணி நம்ம விஜய் சார் எல்லாருமே வர சொல்கிறாங்க, மல்லி வர சொல்கிறாங்க. வந்த உடனே என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஆடிட்டுறது இது எல்லாமே வைரல் ஆயிடுச்சு இப்போது சோஷியல் மீடியாவில். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அது மட்டும் இல்லை, இது எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு நீங்கள் ஆடிட்டுருக்கீங்க, அதுதான் பயங்கரமாக பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இவங்களை மேலே எடுத்து இந்த குழந்தைய டிஸ்மிஸ் பண்ண சொல்கிறாங்க, ஸ்கூலை விட்டு வேறு ஸ்கூல் மாற்ற சொல்கிறாங்க அப்படின்லாம் சொன்ன உடனே நம்ம விஜய் சார் இருந்துக்கிட்டு, மல்லி ஆனால் எல்லாமே உன்னால் தான் நல்ல பேர் வாங்கி கொடுத்த, இப்போ உன்னாலே ஒரு பெரிய கெட்ட பேரே வாங்கி கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போகிற? அவள் வாழ்க்கை, அவள் லைஃப், அவள் ஸ்கூலு, இது எல்லாமே நீ இப்படி பண்ணி வச்சிருக்கியே, இப்படி பண்ணால் எப்படி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கத்த போகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, வழக்கமாகவே நம்ம விஜய் சாருக்கு நம்ம மல்லியை ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்லவா வேணும், இன்னும் பயங்கரமாக திட்ட போகிறாரு, என் மூஞ்சில் நீ மொழிக்காத அப்படி இப்படின்னு நிறைய கேட்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, பண்ணுற எல்லா ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு இந்த ராஜேஸ்வரி நல்லவ போல் அந்த ஸ்கூலில் நடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் கிட்ட ஒரு பக்கம், இங்கே பாரு அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது, அவளை கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறமும் இவளை மல்லிகையில் விட்டு வச்சா, அதாவது மறுபடியும் நம்ம ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் தான் போய் நின்றாகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி அக்கா இது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வெண்பாக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னப்பா இவங்க கிட்ட விட்டுட்டிங்களே, இதுக்கப்புறம் நான் ஜாலியாக இருந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மூஞ்சி சொல்லிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மல்லியை என்ன தான் காட்டு கத்தி இருந்தாலும் நம்ம விஜய் சார் ஒரு வகையில் அன்பாக பேச போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டு நான் எதுவுமே இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சாரி விஜய் சார்னு சொல்லிட்டு ஒரு 100 டைம் எழுதிதாங்க. அதை பார்த்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு மனம் உருகி சாரி என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல போகிறார்.